இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் பாப்பாவுக்கு மட்டும் காலையில் சாதம் செஞ்சிட்டேன். ஒரு சைடில் டீ வச்சுருந்தேன். அதுக்குள்ளே சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலான்னு குக்கரில் பருப்பு போட்டு வச்சுட்டேன். விசில் வரத்துக்குள்ளே டீ குடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு டீயை ப்ரீ ஹீட் பண்ணி பிஸ்கெட்டும் டீயும் குடிச்சிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி சாம்பாரும் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இங்கே பூனேயில் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் பவர் கட் அதிகமாக இருக்குது. அதனால் ஒரே குழம்பா சாதமாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு சாம்பார் தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். அதுக்கு சைட் டிஷ் கூட பண்ண முடியல. ஏன்னா நான் 5:30க்கு எழுந்துக்கிறேன்னா அந்த டைமில் பவர் இல்லாமல் இருக்குது. அதனால் சாம்பார் மட்டும் ரெடி பண்ணிட்டா பிக்கல் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் பெரியவங்கள்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் சாம்பார் தான் இன்றைக்கி பண்ணிட்டேன். அதுக்குள்ளெல்லாம் பாப்பா எழுந்துட்டான். பாப்பாவை ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டேன். எங்களுக்கு சாதம் அதுக்கு பிறகு தான் வச்சிருந்தோம். ஏன்னா நாங்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவோம். என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கொண்டு போகணுன்றதுக்காக. அதுக்கு பிறகு பாப்பாவுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தான் கேட்டிருந்தா. ஊர்லேருந்து இன்ஸ்டன்ட் இடியாப்பம் வாங்கிக்கிட்டு வந்திருந்தேன். அதை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்படியே ஆவி போட்டேன். பாப்பாவுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இடியாப்பம் கொடுத்துட்டேன். கொஞ்சமாக இடியாப்பம் வெல்லம் வச்சு நான் லஞ்சுக்கு பாப்பாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கு பிறகு இருந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி ரேக்கில் ஆற வச்சுருந்தேன். இங்கே மழைன்றதுனால அப்படியே பாத்திரம்லாம் ஈரமாக இருக்குது. அதனால் கொஞ்ச நாள் ஆறட்டோன்னு சொல்லிவிட்டு வச்சுட்டு எடுத்துகிட்ட பிறகு துணியை துவைச்சி போட்டேன். இப்படி தான் இன்றைக்கி போச்சு.